ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம Dio BS4 கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இதையும் சூஸ் பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம BS6 ஸ்கூட்டர்ஸை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சென்சார்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த BS4 ஸ்கூட்டர் வந்து வே ஃபார் பெட்டராகவே இருக்குது. ஏன் இது பெட்டராக இருக்குது அப்படின்றத வந்து வீடியோவில் பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 57,000 கிளாக் பண்ண ஸ்கூட்டர் தான். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் சர்வீஸ்லேயே ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ ஏன் BS4 வந்து ஸ்டீல் வந்து பெட்டர் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு புதுசாக என்னோட நேம் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஃப்ரண்ட் செக்ஷன்லேருந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃப்ளூயிடிக்கான டிசைன். ஸோ அப்போ 2015 வந்து ஒரு டிசைனில் வந்து ஒரு பெட்டரான ஸ்கூட்டர் டிசைன் வந்து இது நம்ம சொல்லலாம். இது எல்லாமே ஃபைபர் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேரிங்கில் வந்து ஹெட்லைட் கொண்டு வந்த கான்செப்ட் வந்து இந்த ஸ்கூட்டரில் தான் முதல் டைம். ஸோ ரியருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளிசிட்டியான டிசைன் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து பெருசாக இந்த கட்ஸோ எட்ஜஸோ வந்து பெருசாக கிடையாது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே மினிமலாக சிம்பிளாக வந்து லுக்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதோட பட்டன்ஸ் அண்ட் சுவிச்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ சுவிச்சஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஹார்ன் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் லைட்டோட ஹை பீம் அண்ட் லோ பீம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நமக்கு லைட் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மீட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. சிம்பிளாக நமக்கு ஒரு ஸ்பீடோ மீட்டர், அதுலேயே ஓடோ மீட்டர், ஃபியூவலுக்கான இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன் தான். இதோட இன்ஜின் ஸ்பெக்ஸை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110cc ஸ்கூட்டர். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 109.19cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டார்க் வந்து பார்த்திங்கன்னா 8.91 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ CVT வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கலான CVT தான். இது வந்து மாடர்ன் பைக்ஸில் வர மாதிரி, ஸ்கூட்டர்ஸில் வர மாதிரி நமக்கு அதுக்கான டெடிகேட்டட் ஏர் ஃபில்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. இது வந்து ஒரு கிளாசிக்கலான CVT தான். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ ரைட் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட் திங் நான் நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சீட்டிங் பொசிஷன் தான். உண்மையாகவே ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் டு வெயிட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. வண்டி வந்து சுத்தமாக வந்து வெயிட்டே நமக்கு சுத்தமாக ஃபீல் ஆகலை. ரொம்பவே வந்து லைட் வெயிட்டடாக இருக்குது. இது வந்து Dio BS4 ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ஸ்டில் வந்து ஹோண்டா ஹிட் ஆனதுக்கு ரீசன் இந்த ஆக்டிவா இந்த மாதிரி செக்மெண்ட்டில் வந்து அவங்க ஹிட் பண்ணதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின்ஸ் தான். இப்போவுமே ஆஃப்டர் 57,000 வந்து இப்போ கழிச்சுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் வந்து அவ்வளோ ரிஃபைன்டாக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே வைப்ரேஷன் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் ரைவ் பண்ணி பார்ப்போம். இது வந்து லோ எண்ட், மிட் ரேஞ்ச் அண்ட் டாப் எண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ லோ எண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெப்பியாக இருக்குது. ஸோ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவோட அந்த சக்ஸஸ்க்கு ரீசனே வந்து இந்த இன்ஜின்ஸ் தான், BS4 இன்ஜின்ஸ். ஸோ இப்போ BS6 வந்து அந்தளவுக்கு வந்து இன்ஜின்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணல. இப்போ நான் இந்த Dio BS4 ஓட்டுற மாதிரி BS6 வந்து இந்தளவுக்கு வந்து பெப்பியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. பட் இந்த BS4 Dio வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி வைப்ரேஷன் வந்து சுத்தமாக இல்லை. இது வந்து 2015 மாடல். ஆஃப்டர் 57,000 கழிச்சுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினில் ஒரு வைப்ரேஷனுமே நம்மளால் எந்த இடத்துலையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இது வந்து ஃபைபர் பாடி தான் இல்லையா? ஸோ ஏதாச்சும் வைப்ரேஷன்ஸ் இருக்கா, ஏதாச்சும் ரேட்லிங் நாய்ஸ் இருக்கான்னு கேட்டால் இப்போ வரைக்குமே இதில் எந்த ஒரு ரேட்லிங் நாய்ஸுமே கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் இருக்குது. ஸோ இந்த BS4 இன்ஜின்ஸ் வந்து எந்த மாதிரி இன்ஜின்ஸ்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் சிம்பிளாக வந்து ஆயில் மட்டும் மாற்றிட்டு உங்களால் வந்து ரைட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு மினிமலான மெயின்டெனன்ஸ் தான் இதுக்கு வந்து தேவைப்படுது. BS6 மாதிரி சென்சார் ஃபெயிலியர் ஆகிறது, ECM ஃபெயிலியர் ஆகிறது, ஃபியூல் பம்ப் ஃபெயிலியர் ஆகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே இந்த BS4 ஸ்கூட்டர்ஸில் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரிலையபிள் ஸ்கூட்டர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த BS4 ஸ்கூட்டர்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு புது ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் BS4 உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக நீங்கள் மேபி கன்சிடர் பண்ணலாம். பெருசாக யூஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ரீசன்னா இந்த ஸ்கூட்டர்ஸோட ரிலையபிலிட்டி. ஸோ இப்போ வரையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து ரொம்பவே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதோட சஸ்பென்ஷன் வந்து பற்றி பார்ப்போம். ஒரு எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹார்ட் கிடையாது. ஓரளவுக்கு சாஃப்டான டியூன் தான். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு டெலிஸ்கோப்பிக்கெல்லாம் கிடையாது. ஸ்டில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பேலன்ஸ் பண்ணுதுன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி ரைடோட ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பம்பியெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இதோட ஐடியலான க்ரூசிங் ஸ்பீட் என்னவாக இருக்கும் அப்படின்றத செக் பண்ணுவோம். நாம் வந்து ஒரு ஃப்ளைஓவரில் தான் போயிட்டுருக்கோம்.
ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு 50 to 60 வரையும் ஐடியலாக மெயின்டைன் பண்ண முடியும். பட் ஸ்டில் நீங்கள் இதை ஸ்ட்ரெச் பண்ணுற பட்சத்தில் ஒரு 80 to 85 வரையுமே போகும். ஆனால் இப்போதுக்கு வந்து ஐடியலான க்ரூசிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு என்ஜின் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஓட்ட முடியும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 50 to 60 தான். சர்ப்ரைசிங்காக இதோட யூசர் வந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே நமக்கு வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து சிட்டியில் வந்து 50யும் நீங்கள் வந்து அவுட்டர் போகும்போது வந்து ஒரு 55ம் வந்து கிளைம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்ன அவர் மென்ஷன் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவரையுமே இந்த 57,000 ப்ளஸ் வந்து ஒரு 9 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவருக்கு ஹெட்லைட் கூட ஃபியூஸ் ஆகலைன்றது தான் ஆச்சரியமான விஷயம். எல்லா எலக்ட்ரிக்கலுமே இன்னும் ஸ்டாக் கண்டிஷனில் தான் இருக்குது. இது வரையுமே எந்த ஒரு ஒயரிங்கோ எதுவுமே எந்த வேலையுமே வந்து இவர் பார்க்கல. வண்டி வந்து எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்காரு. எக்ஸப்ட் வந்து ஜென்ரல் சர்வீஸ் அண்ட் டயர் சேஞ்சை தவிர. ஸோ மிட்ரேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக தான் இருக்குது. மிட்ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 60 அந்த ரேஞ்சில் நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது மிட்ரேஞ்ச் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. உங்களால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண முடியும். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா இதோட CVT ஸ்லைட்டான வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அது கிளியராக நோட்டீஸ் பண்ண முடியுது. அதுவும் வந்து நீங்கள் அதிகமாக ரவ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வைப்ரேஷன்ஸ் கிடையாது. இதுவே வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு இனிஷியலாக வந்து டிராஃபிக்கில் அந்த மாதிரி மூவ் பண்ணுற பட்சத்தில் ஒரு மைல்டான வைப்ரேஷன் வந்து ஃபுட் பேக்ஸில் வந்து ஃபீல் பண்ண முடியுது. மேபி இவங்க வந்து BS6லேயும் இதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆனதுனால நமக்கு வந்து அந்த என்டையர் பைக்கு ஸ்கூட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வருது. ஸோ இந்த BS6 கன்வர்ஷனில் அவங்க இன்னும் இப்போ வந்து கம்பெனிஸ், நான் வந்து ஹோண்டா மட்டும் சொல்லலை, ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஸ்கூட்டர்ஸும் பைக்ஸும் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க வந்து இன்னும் பெட்டராக கான்சன்ட்ரேட் பண்ணி எலக்ட்ரானிக்ஸை வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸ் பண்ணாமல் சிம்பிளிசிட்டியாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா BS6 வந்து நம்ம ஃப்யூச்சராக பார்க்குறோம். பட் ஆஸ் ஏ யூஸராக வந்து நானும் ஈவன் வந்து BS6 ஸ்கூட்டர் தான் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4000 ரைட் பண்ணுறதுக்குள்ளேயே ஃபியூல் பம்ப் போயிடுச்சு. ஸோ அதோட ரிலையபிலிட்டி வந்து உண்மையாகவே கொஷின் மார்க்ஸாக இருக்குது. ஸோ இதோட பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராமிசிங்கே இல்லை. என்ன ரீசன்னா ஃப்ரண்ட்லேயும் நமக்கு வந்து ட்ரம் தான், ரியர்லேயும் வந்து ட்ரம் பிரேக் தான். ஸோ ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஒரு டிசைன். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இன்ஜின்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நார்மல் சர்வீஸ் பண்ணியே உங்களால் வந்து ஒரு இன்னுமே வந்து இது கிளாக் ஆகிட்டு தான் இருக்குது. ஸ்மோக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயில் வந்து இது வரையுமே இன்ஜின் வந்து எடுக்க கிடையாது. ஸோ எஸ், இது வந்து ஒரு ரிலையபிள் இன்ஜின்ஸ். நீங்கள் BS4லேருந்து BS6 வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணுங்கள். ஏன்னா BS4 அளவுக்கு ரிலையபிலிட்டி வந்து BS6 கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் இந்த வண்டியை வந்து நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாகவே வந்து BS4ல் இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரியலி ஐ எம் இம்ப்ரெசிவ். நான் BS6ம் வந்து இன்ஜின் வைஸ் எல்லாமே ஓகே தான், பட் எலக்ட்ரானிக்ஸில் நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அது ஒர்த்தா அப்படின்றத பார்த்துட்டு அப்கிரேட் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் Dio 110 BS4க்கான கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் செகண்ட்ஸில் வந்து வண்டி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.